Hi, welcome back to Brain Cars. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் அப்படிங்கறது ஒரு சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து கார் புதுசா ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய ஹார்டான ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும். கொஞ்ச நாள் ட்ரைனிங் ஆனா தான் அந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு வரும். அப்ப பேசிக்கா பிகினர்ஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணா அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலை கொஞ்சம் ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த கான்செப்ட்ல பேச போறோம். நார்மலா ஸ்டீரிங்ல வந்து இவங்க பண்ற ரெண்டு மிஸ்டேக் பண்றாங்க. ஒன்று வந்து அண்டர் ஸ்டேரிங், ஒன்று வந்து ஓவர் ஸ்டேரிங். அண்டர் ஸ்டேரிங் என்ன அப்படின்னா நம்ம திருப்ப வேண்டிய இடத்துல ஸ்டேரிங்கை வந்து சரியான முறையில் திருப்புறது இல்லை. அதுதான் அண்டர் ஸ்டேரிங் அப்படிங்கிறது. அப்போ சரியான முறையில் திருப்பலை அப்படின்னா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நம்மளோட கார் போகாது. ஓவர் ஸ்டேரிங் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்டேரிங் வந்து அதிகப்படியாக திருப்பிடுறோம். எந்த அளவுக்கு நம்ம திருப்பணுமோ அதையும் தாண்டி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்ம போக வேண்டிய இடத்தையும் தாண்டி அது போயிடும். இந்த மாதிரி இதை வந்து உங்களுக்கு ஒரு கார்னரில் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் அந்த அண்டர் ஸ்டேரிங் ஓவர் ஸ்டேரிங் பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து எவ்வளோ தூரம் திரும்புது, நம்ம ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு அசைவுக்கும் எவ்வளோ டயர் திரும்புது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். இப்போ நான் உங்களுக்கு லைவாக வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். இந்த கார்னரில் காரை நிறுத்தி திருப்பி காமிக்கும் போது அதில் அண்டர் ஸ்டேரிங் எப்படியாவது ஓவர் ஸ்டேரிங் எப்படியாவதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் வந்து டிரைவிங் நல்லா பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வந்து காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சீட் பெல்ட் போட்டிருக்கேன். அவசியம் கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டுக்கணும். நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் ஸ்டேரிங் வந்து நம்ம சீட்டில் உட்காரும் போது அந்த பொசிஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக பொசிஷனை சீட் பண்ணிக்கணும். ஸ்டேரிங் நம்ம இப்படி கை வச்சோம் அப்படின்னா நம்மளோட இந்த ரிஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பக்கம் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இப்படியும் இருக்கக்கூடாது. இந்த ரிஸ்ட் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்டேரிங் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் பெயின் வராது, நம்மளுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீலில் இந்த சென்டரில் ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்படி ஓப்பனாக இருக்குது. இப்போ இந்த சென்டரில் உள்ள இதை வச்சு தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் புதுசாக ஓட்டுறவங்க. இப்போ இது திருப்பும் போது இப்போ இந்த அளவுக்கு திரும்புது அப்படின்னா அது டயரோட ரொட்டேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம மூவ் பண்ணி காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டேரிங் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இப்போ ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டீங்கிற அந்த சிம்பிள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஜஸ்ட் கிராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறது. இப்போ அதோட பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. இது வந்து இந்த அளவுக்கு திருப்பினதுக்கு அப்புறம் தான் டயர் வந்து ஓரளவுக்கு ரொட்டேட் ஆகும். பார்த்துங்க ஸ்லோவில் நிற்கும் போது இப்போ தான் பாருங்கள் கார் வந்து லைட்டாக டேர்ன் ஆகுது. இப்போ இது வந்து ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங். இப்போ என்ன பண்ணிடுறோம் நம்ம அப்படின்னா நார்மலாக இதுமாரி தான் நம்ம ப்ராக்டிஸில் ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்டேரிங்கை இந்த அளவுக்கு வச்சுட்டு மூவ் பண்ணணும். இப்போ நம்ம பிகினர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பாருங்கள் ஓவர் ஸ்டேரிங் பண்ணிடுவாங்க. இப்போ ஓவர் ஸ்டேர் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் எந்த பக்கம் போகுதுன்னு நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் ரோட்டுக்கு கிராஸாக போயிடுது. இதுதான் ஓவர் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்றது. அண்டர் ஸ்டேரிங் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் உங்களுக்கு ஓரளவுக்கு வரும். இப்போ வந்து நான் வந்து ஓவர் ஸ்டேரிங் காமிச்சேன். இப்போ அண்டர் ஸ்டேரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க இதுதான் நான் வந்து ஸ்டேரிங்கை திருப்பலை, ஆனால் நான் வந்து இந்த மெயின் ரோடுக்கு போனோம். இப்போ திருப்பாமலே நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா கார் நேராகவே போகும். நம்ம பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேரிங் வந்து ரோட்டுக்கு திருப்பிட்டோன்னு நினச்சிட்டு அவங்க மூவ் பண்ணுவாங்க. அப்போ கார் முன்னால் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இடிச்சிடும். அது அப்போ ஓவர் ஸ்டேரிங் பண்ணக்கூடாது, அண்டர் ஸ்டேரிங் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டேரிங்கை கரெக்டாக திருப்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னா இப்போ பாருங்கள் கார் நிற்கும் போது அதை உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிற்கிது. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். நம்ம அண்டர் ஸ்டேர் பண்ணுறோமா ஓவர் ஸ்டேர் பண்ணுறோமா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் லைட்டாக ஸ்டேரிங்கை திருப்பிட்டு காரை மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட பேனட்டோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா பேனட்டோட போகிற பொசிஷன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஓரளவு கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதே லெவலில் அப்படியே வச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு அப்படியே நம்மளோட ட்ராக்குக்கு போயிட்டு திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக திருப்பினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த பேனட் ஸ்ட்ரைட்டாக வரும்போது கார் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் நான் ரைட் டர்ன் பண்ண போகிறேன். இதில் எப்படி ஓவர் ஸ்டேர் எப்படி பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் டேர்னிங் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் நான் இங்கேயே நல்லா திருப்பிட்டேன் பாருங்கள். இது ஓவர் ஸ்டேரிங். இப்போ வண்டி எங்கே போயிருச்சு, அந்த டேர்னிங்கே போகல, அதுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு. இதுதான் தப்பு. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. பாருங்க நான் வேற இடத்துல அதை உங்களுக்கு இப்போ பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி மெதுவாக திருப்ப நம்மளோட கார் டேர்ன் ஆகிக்கிட்டே இருக்கு. இது எந்த ஸ்டைலில் ரிட்டர்ன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கார் டேர்ன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனட்டோட பொசிஷன் வந்து ரோடோட சென்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா
நம்மளோட ஸ்டெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமே நம்ம ஸ்டேரிங் திருப்ப ஆரம்பிச்சிடணும். எப்போதுமே ஸ்டேரிங் வந்து ரிட்டர்ன் கொண்டு வரது எப்படி அப்படின்னா, நம்மளோட பேனட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து ரோட்டோட சென்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டேரிங் வந்து நம்ம ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ நான் ஸ்ட்ரைட் ரோட்ல போறேன். இப்போ பாருங்க, செகண்ட் கியர் போட்டிருக்கேன். இப்போ நீங்க லைட்டா ஸ்டேரிங்கை மூவ் பண்ணும்போது எவ்வளவு வந்து பாருங்க, லைட்டா திருப்பினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு போகுது லெஃப்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப எஃபர்ட் கொடுக்க கூடாது. பாருங்க, ஒரே ஒரு நூலு தான் திருப்புறோம். இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பிகினர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்ப அதிகமா திருப்பி விடுறாங்க. ஒரு டர்ன் பண்றது வந்து ஒரு நூல் இலையில தான் நம்ம இந்த இதெல்லாம் வண்டி ரன்னிங்ல வந்து நிற்கும் போது நம்ம திருப்புறதுக்கும் கார் ரன்னிங்ல திருப்பதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ரன்னிங்ல திருப்பும் போது பாத்தீங்கன்னா நீங்க சென்டரா போய் திருப்பி பாத்தீங்கன்னா பாருங்க, லைட்டா ஒரே ஒரு புஷ் தான் கொடுக்குறேன். ஒரு புஷ் கொடுக்கும்போது டயரோட இது மாறிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைட்ல ஒரு புஷ் கொடுக்குறேன், மாறி ஒரு நூல் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். வண்டி ரன்னிங் இல்லை அப்படின்னா டேர்ன் பண்ணும்போது மட்டும்தான். இப்போ நம்ம லெஃப்ட் டேர்ன் எடுக்க போறேன். இந்த இடத்துல ஓவர் ஸ்டேர் அண்டர் ஸ்டேர் பண்ணாம கரெக்டா நான் வந்து லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறேன். பாருங்க, நான் இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ பாருங்க எப்படி நான் டேர்ன் பண்ணி எப்படி அந்த இடத்துல நான் போறேன் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லா ஸ்டேரிங் திருப்பல, ரோட்டை பாக்குறேன், பேனட்டை பாக்குறேன். அப்போ லைட்டா திருப்பேன். என்னோட பேனட் வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டா நான் வந்து ஃபுல் டேர்ன், இந்த இடத்துல ஃபுல் டேர்ன் பண்ணி, ரோடு சின்னதா இருக்கிறதுனால ஃபுல் டேர்ன் பண்ணிட்டேன். பாருங்க, ரோடு கார் திரும்பிக்கிட்டே இருக்கு. பேனட் வந்து ரோட்டோட சென்டருக்கு வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் கொண்டு வந்துடணும். பாருங்க, பேனட் வந்து சென்டருக்கு வந்துருச்சுன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்துடும். அந்த இடத்துல நம்ம சரியா ரிட்டர்ன் கொண்டு வராம நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகமான தூரத்துக்கு அது போயிடும். இன்னொரு டேர்ன்ல எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத அவளுக்கு காமிக்கிறப்ப. இப்போ செகண்ட் கியர் போட்டிருக்கேன். இப்போ ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுக்க போறேன். இதுல டேர்ன் பண்ணிட்டு ஸ்டேரிங்கை சரியா ரிட்டர்ன் கொண்டு வராம என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, கரெக்டா இந்த பொசிஷன்ல இப்போ பாருங்க திருப்பிட்டேன். ஃபுல்லா கார் டேர்ன் ஆயிருச்சு. இப்ப பாருங்க, ரிட்டர்ன் வந்து பொசிஷன்ல கொண்டுட்டு வரல, அதனால கார் வந்து ட்ராக்கு மாறி போயிருச்சு. ஏன்னா அந்த ரிட்டர்ன் வந்து நம்ம பேனட்டோட சென்டர் பாயிண்ட் வச்சு ரோட்டோட சென்டர் வச்சு அதை கரெக்டா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேரிங் கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த பொசிஷனுக்கு கார் வந்து கரெக்டா வரும். இந்த மெத்தட்ல தான் நீங்க வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இன்னொரு உங்களுக்கு கொஞ்சம் டேர்ன் பண்ணி காமிக்கிறேன். நான் டேர்ன் பண்ணும்போது பாருங்க, ஸ்லைட் டேர்ன் தான் பண்றேன். அதுக்கடுத்து மெயின் ரோட்ல நீங்க எப்படி ஸ்டேரிங் யூஸ் பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, லைட்டு மைல்டா தான். இந்த மாதிரி கார் மூவிங்ல வந்து வேகமா இந்த மாதிரி ஓவரா திருப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஓவரா திருப்பிடக்கூடாது. அப்ப எப்ப எஃபர்ட் ரொம்ப கம்மியா கொடுக்கணும். ஒரு டேர்னிங்ல ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்புறதுக்கும் கார் வந்து மூவிங்ல இருக்கிறதுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. கார் மூவிங்ல வந்து நம்ம ரொம்ப மைல்டா தான் திருப்பணும். நிக்கிறப்ப கொஞ்சம் நம்ம அதிகமா திருப்ப வேண்டியிருக்கும். இந்த டிஃபரெண்ட்டை புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, லெஃப்ட் சைட்ல திருப்புறேன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். இதுல எப்படி திருப்பி கொண்டு வராங்க அதை பாருங்க. இப்போ நான் இங்க நிறுத்திருக்கேன். சென்டர் வந்து காரோட பேனரோட சென்டர் ரோட்டோட சென்டர்ல நிக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு நான் டேர்ன் பண்ணிட்டேன். மைல்டா தான் திருப்பியிருக்கேன், ஓவர் ஸ்டேர் பண்ணல, அண்டர் ஸ்டேர் பண்ணல, மைல்டா திருப்பியிருக்கேன். கார் பாருங்க இப்போ போய்கிட்டே இருக்கு. பாருங்க, படிப்படியா லைட்டா திருப்பிக்கிட்டே இருக்கேன். இப்போ திருப்பிட்டேன். இப்போ பேனட்டு சென்டருக்கு வந்துருச்சு. இப்போ ரிட்டர்ன் கொண்டு வரேன். பாருங்க, இப்போ ரிட்டர்ன் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா கரெக்டா அந்த பொசிஷனுக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன். எப்போ ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த டேர்ன் பண்ணிட்டு பேனட் வந்து ரோட்டோட சென்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா கார் கிராஸா தெரியும். ஆனால் பேனட்டோட சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம ரிட்டர்ன் கொண்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும். அது இந்த மெத்தட்ல வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா லோவர் அண்டர் ஸ்டேரிங், ஓவர் ஸ்டேரிங் இது ரெண்டுமே இல்லாம ஒரு கரெக்டான ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு மெயின் ரோட்ல ஸ்டேரிங் எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஹை ரோடு மெயின் ரோட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ரைட் டர்ன் எடுக்க போறேன். இல்லை எப்படி மைல்டா ஸ்டேரிங்கை நான் திருப்புறேங்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா வாட்ச் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் கம்மியா கொடுத்து திருப்புறேன் பாருங்க. இப்போ வந்து இது மாதிரி ரோட்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா கொடுக்கணும். ஃபுல் டர்ன் ஆகுறதுனா பாருங்க, பேனட் ஃபுல்லா திரும்பிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி மெதுவா திருப்பிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்மளுக்கு தெரியும். இந்த பாருங்க, இப்போ ரிட்டர்ன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அது பாதி மூவ் ஆனோன்னு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன். இப்போ ரைட் டர்ன் பண்ணி மெயின் ரோட்டுக்கு போறேன். இப்போ பாருங்க, ஃபுல் டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் டர்ன் பண்ணி படிப்படியாக ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் மெயின் ரோடு. இந்த மாதிரி மெயின் ரோட்ல நம்ம ஸ்டேரிங் வந்து கரெக்டாக ரிட்டர்ன் கொண்டு வரலாட்டி விபத்து ஏற்பட்டுரும். இப்போ ஸ்ட்ரெயிட் ரோட்ல போறேன். ஸ்ட்ரெயிட் ரோட்ல போகும்போது பாருங்க, ஸ்டேரிங் வந்து இப்போ பின்னால் லாரி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. லைட்டா
லைட்டா டர்ன் பண்ணி பாருங்க லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு. இப்ப இதுலலாம் நம்ம எந்த எஃபர்ட் அதிகமா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி மெயின் ரோட்ல போகும்போது வேகமாலாம் இப்படி எல்லாம் திருப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் திருப்பிடக்கூடாது. மைல்டா திருப்பணும். திருப்புறத பாத்தீங்கன்னா திருப்புற மாதிரியே தெரியக்கூடாது. ஒரு நூல் தான் திரும்பும். பாருங்க இந்த மாதிரி இடத்துல அண்டர் ஸ்டேர் ஓவர் ஸ்டேர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். பாருங்க இந்த சென்டரை பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேரிங் திருப்புறதோட இது உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த டீ பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்டேரிங் திருப்புறாங்கிறத நீங்க கணிக்கலாம். பாருங்க எவ்வளவு தூரம் திருப்புறேன்னு பாருங்க. லைட்டா தான் அந்த இது வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி நீங்க திருப்பணும். மெயின் ரோட்லாம் போகும்போது பாருங்க அந்த சென்டர் பாயிண்ட் வந்து லைட்டா ஒரு நூல் இந்த பக்கமும் ஒரு நூல் அந்த பக்கம் வரும். அதான் இந்த மாதிரி தான் மெயின் ரோட்ல ஓட்டணும். ரோட்ல டர்ன் பண்ணும்போது ஓட்டுற மாதிரி எல்லா இடத்துலயும் ஓட்டக்கூடாது. இப்போ நீங்க வந்து அண்டர் ஸ்டேரிங் ஓவர் ஸ்டேரிங் எப்படி ரிட்டர்ன் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ல நீங்க ஸ்டேரிங் யூஸ் பண்ணுங்க. இதுல ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லா நாங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். அடுத்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.